ஏன் பிறந்தோம், எதுக்கு இருக்கோம், என்ன வாழ்க்கடா இதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பிறக்கும் போதே அமாவாசை அன்னைக்கு அம்மாவை கொண்டு பிறந்தோன்ற பழி ஒரு பக்கம். இவன்லாம் தொட்டாலே விளங்காது, தரித்திரம், இவன் கூட யாரும் சேராதீங்கன்னு ஒதுக்கின கூட்டம் ஒரு பக்கம். இவனுங்க கிடக்குறானுங்க மயிராண்டிங்க, நம்ம வாழ்ந்து காட்டலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வாழ்க்கை ஒரு பக்கம். இப்படி 3 கோணமும் மூதேவி சுத்து போட்டு சுருட்டி அடிச்சா நான் வேற என்ன யோசிப்பேன்? இதை குடிச்சா குடல் கிழிஞ்சி ரத்தம் கக்கி சாகணும். இதுல தொங்குனா கண்ணு பிதிங்க நாக்கு தள்ளி துடிதுடிச்சு சாகும். இது ரிஜெக்டட். இதுதான் சரி, கம்பீரமாகவும் இருக்கும், பட்டுன்னு போயிடும். இப்போ சொல் நண்பா, எப்பட்றா எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? அவன் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் அவனை கொண்டுருவான். நீ கண்ணை தொலைச்சி தெரிஞ்சா அவனுக்கு என்ன கொண்டுருவான். 1 ஹவரில் கண்ணு வரலன்னா நான் அவனை கொண்டுருவேன். இது வேஸ்ட்டு. இதுலலாம் சுட்டா சாக மாட்டோம். சுட்டா உடனே சாவற மாதிரி ஒரு கண்ணு வேணும் சார். சார் நீ தேன் இருக்குது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். வா கையில் எவ்வளோ வச்சுக்கிறேன்? நீங்கள் எதிர்பார்க்குறத விட நிறையா இருக்கு, போங்கடா. ஏய் திட்டு கொட்டுங்களா? உங்களுக்கு நேர் வழியிலே கூட்டின்னு வர தெரியாதா? எவ்வளோ நேரமாடா ஒரே ஏரியா சுத்த விட்டுனுக்குறீங்க? தோப்பாடுறா, நம்ம என்ன நேர்மையான வேலைக்கு அப்புறம் கிரைம். இந்த டப்பாவில் இருக்கிறது முக்கியமான பொருள். நான் சொல்கிற இடத்துல சொல்கிற நேரத்துக்கு வந்து கரெக்டாக கொடுத்துடணும். என்னடே, உனக்கு தான் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது, அப்புறம் என்ன மயத்துக்கு நீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட? வாழ்க்கையில் ஒரு சில சமயம் நம்ம ஆசைப்படுறது நடக்காமல் போகிறதும் நல்லது தான். நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா அதை விட நல்லது.